அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் என்ன சொன்னா, எதை தானம் பண்ணுவது நல்லது? எல்லாத்துக்கும் உயர்ந்த தானம் என்பது அன்னதானம் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. எல்லா விதத்திலும் உயர்ந்த தானம் அன்னதானம் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான தானம் இருக்கிறது. யாரும் செய்கிறதெல்லாம் கிடையாது. செய்கிறதெல்லாம் கிடையாதுன்னு யாரும் சொன்னால் தானே செய்வாங்க. யாரும் சொல்லணும், சொன்னால் தான் செய்வாங்க. அப்போ அந்த தானம் என்ன சொன்னான்னா, குடை தானம். ரொம்ப சிம்பிள் தான். குடை தானம் செய்வதால் என்ன நடந்துரும் அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்விக்குறி எல்லா மனிதனுக்கும் உண்டாகக்கூடியதான். குடை என்பது என்ன சொன்னான்னா, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்னது அப்படின்னா, அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள் தான் குடை. அப்போ அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள் தான் குடை. இதை ஏன் தானம் செய்யணும் அப்படின்னா, ஒரு மனிதன் அரசாங்கம், அரசு சார்ந்த விஷயத்தில் எல்லாவித நன்மைகள். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த குழந்தையை கலெக்டர் ஆக்கணும். இந்த குழந்தையை கலெக்டர் ஆக்கணும் அல்லது உயர்ந்த பதவிக்கு போகணும். கிரீன் சைன் கண்டிப்பாக வைக்கணும். அந்த அளவுக்கு அந்த குழந்தை பிரில்லியண்ட்டாக வரணும். அப்படிங்கிறது தான் அதற்கு குடை தானம் பண்ணலாம். அப்போ பிறந்த குழந்தையிலிருந்தே அந்த குழந்தைக்கு என்ன சொல்லலாம்னா ஒன்றுமே கிடையாது. மாதத்தில் ஒரு குடை, மாதத்தில் ஒரு குடை தானம் பண்ணால் போகும். அந்த கொடை என்ன நட்சத்திரத்தில் தானம் பண்ணணும் அப்படின்னா, அனுச நட்சத்திரத்தில் தான் பண்ணணும். அனுச நட்சத்திரத்தில் குடை தானம் பண்ணும்போது அவர்களுடைய வர்க்கங்கள் என்ன சொன்னான்னா ஒரு சிறப்பான ஒரு முறைக்கு வந்துடும். இப்போ எல்லா மனிதருமே என்ன சொன்னாலும் குடை தானம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று குடை தானம் பண்ணுங்கள். எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக 108 அனுச நட்சத்திரங்கள் தானம் பண்ணினானோ அவனுக்கு புதையல் கண்டிப்பாக கிடைக்கும். புதையல் என்பதை இது வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதா ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் எத்தனையோ பேர் என்ன சொன்னான்னா இறைவனிடம் என்ன சொன்னான்னா மண்டாடி கொண்டிருக்கிறார். இறைவனிடம் என்ன சொன்னான்னா மண்டாடுறாங்க. கஷ்டம், பிரச்சனை, எப்படி வாழ்க்கை நடத்துவது, ஏதாவது ஒரு வழி இலகுவான பரிகாரமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா பெரிய வெற்றி, இலகுவான பரிகாரம், பெரிய வெற்றி வேணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிருக்கேன். ஏன்னா இலகுவான பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் இவங்க கையில் காசு இருக்குது. அப்போ எந்த ஒரு மனிதனும் அனுச நட்சத்திரம் வருகின்ற என்று குடை தானம் பண்ணினான் என்று சொன்னான். ரெகுலராக 108 அனுசங்கள் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் புதையல் அன்பு என்பது என்ன சொன்னால் பூமிக்கு அடியில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை, கிடையாது. யாரும் புதைச்சி வச்சுருந்தா தானே கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, என்ன கான்செப்டில் இதை பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழத்தான் செய்யும். இன்னமும் ரகசியமாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளா லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான். கேரளா லாட்டரி டிக்கெட்டில் ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கான். அப்படி ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அது அவங்களுடைய கர்ம வினை. அப்போ கர்ம வினை அப்படின்னு சொல்லி வரும்போது அதை ஒரு நபர் என்கிட்ட சொல்கிறார் ஃபோன் பண்ணி, ஆமாம் சார் வாங்கிக்கிட்டு இருக்கேன், ஏதோ 1-2 விழுகுது, ஆனால் பெரிய தொகையாக விழுகலை சார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த ஒரு மனிதன் அனுச நட்சத்திரம் வருகின்றன்று கொடை தானம் பண்ணுகின்றானோ அவனுக்கு புதையல் போன்ற செல்வம் கிடைக்கும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது.
அந்த குழந்தை வந்து அரசாங்க உத்தியோகத்திற்கு இலகுவாக போகணும். டாக்டருக்கோ அல்லது கலெக்டருக்கோ, சப் கலெக்டருக்கோ எந்த ஒரு தன்னுடைய வர்க்கத்தில் எட்டிப்பிடிக்க முடியாத ஒரு அமைப்பில் இருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக அனுச நட்சத்திரம் வருகின்ற கொடை தானம் பண்ணணும். அதுவும் என்ன சொல்கிறான்னா வந்து கருப்பு கலர் கூட தான் தானம் பண்ணணும். மற்ற கொடைகள் தானம் பண்ணலாம். இதற்கு கருப்பு கலருக்கு வந்து என்ன சொன்னான்னா முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி கொடை தானம் பண்ணி வரும்போது என்ன சொன்னான்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். இப்பிறப்பிலேயே நீங்கள் எய்ம் பண்ணி வந்து ஒரு குழந்தையுடைய வாழ்க்கை வசதிகளை வந்து நீங்கள் வந்து சரிப்படுத்த நினைக்கிறீர்களோ, அந்த சரிப்படுத்த நினைப்பதற்குண்டான பலன் அனுச நட்சத்திரத்தில் கொடை தானம் பண்ணும்போது 100% கிடைக்கும். இது உண்மை அப்படின்னா உண்மை தான். அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொன்னான்னா, அனுச நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து திசை நடத்தும்போது கண்டிப்பாக பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக அடைவார்கள். அவர்களுக்கு அது தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தாராபலன் இல்லாத நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படியோ ஒரு இடத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சனியோடைய நட்சத்திரமாகி அனுசத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தாலும், அந்த கிரகம் திசை நடந்தாலும் நடக்காவிட்டாலும், அனுச நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து அந்த கிரகம் என்ன கிரகம்னு பாருங்க, அதோடைய மேட்சிங் 2 கிரகம் இருக்கும். அந்த திசை வராமல் போகும்போது இப்போ புதன் உட்காந்துருக்காருன்னு வைங்க, புதன் திசை வரல அப்படின்னா சூரிய திசையில் கண்டிப்பாக கிடைக்கும், ராகு திசையில் கண்டிப்பாக கிடைக்கும். இது 3 வராமல் எப்படியும் போகாது. அதில் என்ன அந்தரங்கள் இல்லைன்னா திசை புத்தி இது எல்லாம் வராமலாம் போகும்போதே அதெல்லாம் வந்துடும். அப்போ நம்பிக்கையோடு இந்த இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. என்ன இப்போ தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா உத்தரம்தான் ஓடிக்கிட்டுருக்கும். இன்றைக்கி உத்தரம்தான் ஓடிட்டு, அப்போ அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் இன்னொரு 5 நாளைக்குள்ள அனுசம் வருது. எல்லா மக்களும் தயைக்கு உருந்து யாருக்கு வேணாலும் கூட தானம் பண்ணிடு. இப்படி நீங்கள் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் என்பது என்ன சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மறுமலர்ச்சி கண்டிப்பாக வரும். ஒரு மறுமலர்ச்சி கண்டிப்பாக வரும், அதில் மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கடுத்து என்ன சொன்னால் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைக்கும் சனியோடைய நட்சத்திரத்துக்கு என்ன சம்பந்தம் உண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சனியோடைய நட்சத்திரத்திற்கு வந்து தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் கடகம், விருச்சிகம், மீன வீடுகள் தான் காரணம். ஜல வீடுகள் தான் பிரச்சனைக்கு காரணம். உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா ஜல வீடுகள் எந்த வீடுகளாக வருகிறதோ அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். இப்போ துலா லக்கணத்தில் போய் பிறந்தாச்சு 2வது வீடு என்ன சொல்கிறான்னா அவனுக்கு விருச்சிக வீடாக இருக்கிற காரணத்தினால அங்கே தனஸ்தானத்தில் அவர் பிரச்சனையில் தொங்கிக்கிட்டு தான் இருப்பார். 6ஆம் பாவம் விஷயத்தில் என்ன சொன்னான்னா வந்து ஒன்றும் நோய் நொடிகள் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பார். பொருளாதாரத்தில் வந்து கடன் வாங்கிட்டு இருப்பார். அதே சமயத்தில் 10ஆம் பாவத்தில் வந்து சனியோடைய நட்சத்திரம் இருக்கார், அவர் பிரச்சனையில் தான் இருப்பார். எல்லா மனிதனுக்கும் ஷார்ட்கட் சூத்திரம் விருச்சிகம், மீனம், கடகம் யாருக்கு வந்து என்ன கட்டமாக உங்களுடைய லக்கணத்திற்கு வந்தாலும் அதில் உங்களுக்கு பிரச்சனை தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ என்ன செய்யணும்னா இதற்காகத்தான் அந்த காலபுருஷனுடையது 8ஆம் இடம் காலபுருஷனுடைய 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த 8ஆம் இடத்திற்குண்டான அனுச நட்சத்திரத்திற்குண்டான கொடையை தானம் பண்ண சொல்கிறோம். அப்போ கொடை தானம் பண்ணுங்கள், வெற்றி வாகை சூடி விடுவீர்கள். குழந்தைகள் அரசாங்க உத்தியோகத்திற்கு போவது உறுதி. உங்களுக்கு தொழில் தடை இருக்கிறதா, அனுச நட்சத்திரத்தில் வந்து கொடை தானம் பண்ணுங்கள், 100% சக்ஸஸ் ஆகிடும். அனுச நட்சத்திரத்தில் வந்து இந்த கொடை தானம் பண்ணும்போது என்ன பலவிதமான உடைக்கப்படாத விஷயங்கள்லாம் உடைச்சிடும். அதில் வந்து என்ன சொன்னால் ஒன்று மெயின் சப்ஜெக்ட் வந்து என்ன சொன்னான்னா அரசாங்கத்தில் உயர் பதவிக்கு போய் வந்து 10 பேருக்கு மேலே உட்காந்து அவர்களுக்கு சம்பளத்துக்கு கையெழுத்து போடக்கூடிய ஆதிபத்தியத்தில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கிடைச்சிடும். அனுச நட்சத்திரத்தில் வந்து இந்த கொடை தானம் போது கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை சச்சரவு நின்றும்.
அதற்கடுத்து என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, காலபுருஷனுடைய 4, 8, 12 வந்து என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, காலபுருஷனுடைய 4, 8, 12 அப்படிங்கிறது கடகம், விருச்சிகம், மீனம். இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும், ஏன்னா பிரச்சனைக்கு காரணமே இந்த வீடுகள் தான். எல்லா மனிதனும் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரச்சனைக்கு காரணம் என்பது இந்த 3 வீடுகள் தான் இருக்கும். இந்த 3 வீடுகளை தவிர வந்து வேறு எந்த இடத்துலையும் பிரச்சனை இருக்காது. ஒருத்தனுக்கு என்ன சொன்னான்னா கடகம் லக்கணமாக வந்துவிட்டால் அவன் நோயால் பீடிக்கப்பட்டுருவான். 5ஆம் பாவத்துடைய ஆதிபத்தியத்தையும் அவன் வந்து பார்க்க முடியாது. 9ஆம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து 9ஆம் பாவத்தோடைய ஆதிபத்தியத்தை அவன் பார்க்கவே முடியாது. அவனுடைய பிறப்பு அமைப்பு அப்படி தான். அந்த கடகலக்கணத்தில் போய் பிறந்த நிமிஷம் தன்னுடைய குழந்தை வந்து என்ன சொன்னான்னா 16 வயது ஆகிறதுக்குள்ளேயே இறந்து போயிட்டார். கொடுமை. அப்போ கல்யாணத்தை பார்க்க முடியல. ஆனால் கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்குது. என்ன காரணம்னா இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட விதிகள் தான். அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு லக்கியான நாள். ஏன் இதை பார்க்குற அனைத்து பேருக்குமே ஒரு லக்கியான நாள். அனுச நட்சத்திரம் வருகின்ற என்று கொடை தானம் பண்ணிவிடுங்கள். பண்ணி வர 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 மறந்துடாதீங்க. காலண்டரில் பஞ்சாங்கத்தில் குறித்து வச்சுக்கிடுங்க. அன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு கொடையை வாங்கி யாருக்கு வேணாலும் கொடுங்க. யாரும் வாங்க மாட்டாங்கன்னா என்ன சார் ஒரு கோயிலில் கொண்டு வச்சுட்டு வந்துடுங்க. ஒரு கோயிலில் கொண்டு வச்சுட்டு வந்துடுங்க. 100% என்ன செய்யும், உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய 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 வெற்றிகளும் உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அத்தனை வந்து என்ன சொல்லலான்னா வந்து சூரியனை கண்ட பனி போல் அப்படியே உருகி ஓடி போயிடும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னா சாத்தியமா அப்படின்னா 100% சாத்தியமே. 100 ரூபா வந்து என்ன சொன்னா மாதத்துக்கு நம்மளால் தானம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விதி. அதனால் அனுச நட்சத்திரத்தில் வந்து கொடை தானம் பண்ணும்போது ஒரு அதிர்ஷ்டம் வரும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து தீரும். குழந்தைகள் வந்து அரசாங்க உத்தியோகத்திற்கு உயர் பதவிக்கு போவார்கள். இப்போ ஒருத்தன் எக்ஸாமே எழுதிட்டு இருக்கிறான், ரொம்ப இழுவையாக இருக்குன்னா கொடை. ஆனால் கொடை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும், இப்போ சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா அனுசத்துக்கு பண்ண சொல்கிறோம். ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்து எக்ஸாம் எழுதுறாரு, 1 இயருக்குள்ளே அவர் எப்படியும் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது என்ன செய்யணும்னா அனுச நட்சத்திரம் வரும்போதும் பண்ணணும். சனிக்கிழமை கொடையத்தனம், சனிக்கிழமை கொடையை தானம் பண்ணிடுங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா மாதத்தில் வந்து 5 இது பண்ணும்போது என்ன ஆகும், எவ்வளோ குயிக்காக போகும். அப்போ 108 கொடைகள் தானம் பண்ணிடணும். அதுவும் மாதம் 5 12 60 வரும். 12 60 வரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வேலை கிடச்சிடும், உறுதியாக கிடச்சிடும், அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சிடும். ஆனால் அந்த 108 என்று சொல்லக்கூடிய கணக்கை நீங்கள் வந்து என்ன நிறைவு செய்து தான் ஆக வேண்டும். இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள மறைமுகமான விதி. இதை யாரும் சொல்லலை. இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. கண்டிப்பாக சொல்லியாச்சு. பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.